வெல்கம் டு தமிழ்நாடு நலவாரியம். தமிழ்நாடு நலவாரியத்தில் நலவாரியம் சார்ந்த தகவல் நிறையவே பார்த்துக்கிட்டு இருப்போம். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த நலவாரியத்தில் நிறைய பேர் பார்த்திங்கன்னா 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிருப்பாங்க. ஸோ 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்க பார்த்திங்கன்னா எப்படி அவங்களுக்கு பென்ஷனுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பென்ஷன் அப்ளை பண்ணுறதுங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா நிறைய பேர்த்துக்கு பென்ஷன் அப்ளை பண்ணுறத நிறைய பேர் தவறு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதில் நிறைய பேர்த்துக்கு டவுட் இருக்கும். அதாவது 60 ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் எப்போனாலும் பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா? சில பேர் என்னென்னா 60 ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நான் ரெனியூல் பண்ணாமல் விட்டுட்டேன், இப்போ நான் அதை ரெனியூல் பண்ணி என்னால் பென்ஷன் வாங்க முடியுமா? சில பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 60 ஏஜ் ஆயிடுச்சு, இப்போ என்னால் புதுசாக கார்டுக்கு அப்ளை பண்ணி என்னால் பார்த்தீங்கன்னா இந்த பென்ஷன் அப்ளை பண்ண முடியுமா? அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எனக்கு 60 ஏஜ் ஆயிடுச்சு, நான் கரெக்டாக ரெனியூல் பண்ணியிருந்தேன், என்னுடைய கார்டை நான் மிஸ் ஆயிடுச்சு, இப்போ என்னால் பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா? இப்படி நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எல்லா டவுட்டுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பதில் சொல்லியிருக்கோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஒன் பை ஒன்னாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிளாரிஃபை ஆகும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த சேவைகளை நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இந்த மாதிரி நலவாரியம் சார்ந்த சேவைகள் நிறையவே வரும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற நலவாரியம் சார்ந்த சேவைகளை நீங்கள் எங்களோட நிர்வாகிகளை ஜாயின் பண்ணி இது போன்ற சேவைகளை செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்க அப்படின்னா இங்கே டிஸ்பிளே காமிக்கூட ஏதாவது ஒரு நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். நம்ம நலவாரியத்தில் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி 2 விஷயத்த கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பென்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம 2 விதமாக அப்ளை பண்ண முடியும். ஒன்று பார்த்தீங்கன்னா சில பேர் இப்போ ரீசெண்டாக அப்ளை பண்ணி, அதாவது டிஜிட்டல் வைஸ் கார்டு அப்ளை பண்ணி அவங்களுக்கு 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆனவங்களுக்கு ஒரு விதமாக அப்ளை பண்ணலாம். இன்னும் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பழைய புக்கு மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க கரெக்டாக ரெனியூல் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட் ரெனியூல் டேட் நில்லுன்னு இருக்கும், அதாவது 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு எப்படி ரெனியூல் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ இந்த 2 மெத்தடுக்குமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் நான் முழுமையாக சொல்வேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் இந்த பென்ஷனுக்கு எப்போ அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இந்த நலவாரியத்தில் ரிஜிஸ்டர் பண்ணி கார்டு வச்சிருக்கவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெனியூல் பண்ணியிருக்கணும். ஸோ ரெனியூல் பண்ணதை ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க கார்டு பார்த்தீங்கன்னா டீஆக்டிவேட் ஆகிருக்கும். அதனால் 60 ஏஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணவே முடியாது. அதனால் உங்களுடைய கார்டை எடுத்து செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக நம்ம ரெனியூல் பண்ணியிருக்கோமா, லாஸ்ட் ரெனியூல் டேட் எப்போ அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ ஒவ்வொரு கார்டுலையுமே பார்த்தீங்கன்னா இறுதி புதுப்பித்தல் தேதி அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ கடைசி புதுப்பித்தல் தேதி அவங்க கொடுத்துருப்பாங்க. அந்த தேதி பார்த்தீங்கன்னா 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி தான் டேட் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த டேட்டுக்கு அப்புறம் நீங்கள் எப்போனாலும் பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த இறுதி புதுப்பித்தல் தேதிக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ரெனியூல் டேட் போட்டிருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் ரெனியூல் டேட் அப்போ பார்த்தீங்கன்னா அவங்க கரெக்டாக புதுப்பிக்காமல் அந்த டேட்டுக்கு புதுப்பிச்சிருக்கணும். ஸோ அந்த டேட்டில் அவங்க புதுப்பிக்கல அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 60 ஏஜ் கம்ப்ளீட்டாக இருந்தாலுமே இந்த கார்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ உங்களுடைய கார்டை எடுத்து நீங்க இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இறுதி புதுப்பித்தல் தேதி நெக்ஸ்ட் ரினியூவல் டேட் அப்படிங்கறது கொடுத்திருப்பாங்க. சோ இந்த டேட்டை பார்த்து தான் நீங்க புதுப்பிக்க முடியுமா இல்ல பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியுமா அப்படிங்கறத செக் பண்ண முடியும். ஸோ 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு, இப்போ எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய இந்த மாதிரி பழைய நலவாரிய புக்கா வச்சிருந்து இறுதி புதுப்பித்தல் தேதி பார்த்தீங்கன்னா இப்போ டேட்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 60 ஏஜ் கம்ப்ளீட் ஆகிற மாதிரி இதுக்கு எப்படி பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா இங்கே டிஸ்பிளே காமிக்கிற இந்த வெப்சைட்ல போங்க. வெப்சைட்ல போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்க கட்டுமான தொழிலாளர் நலவாரிய அட்டையை வச்சிருந்தீங்க அப்படின்னா இங்க பென்ஷன் அப்ளை ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் கார்டு அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இன்கேஸ் நீங்க ஒரு டிரைவரா இருக்கீங்க அப்படின்னா ஓட்டுநர் தொழிலாளர் நலவாரிய அட்டை வச்சிருக்கீங்க அப்படின்னா பென்ஷன் ஃபார் டிரைவர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. இல்ல நீங்க இந்த ரெண்டுமே இல்ல வேற தொழிலாளர் நலவாரியம் மற்ற தொழிலாளர் நலவாரியத்தில் வச்சிருந்தீங்க அப்படின்னா பென்ஷன் ஃபார் அதர்ஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ரிலேட்டடான அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா டைரக்டா பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆயிரும். ஸோ இது ஓப்பன் ஆனதுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா டைரக்டா ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கேட்டிருப்பாங்க. நீங்க உங்களுடைய நலவாரிய அட்டையில என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுத்திருந்தீங்களோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் கொடுக்கணும்.
நெக்ஸ்ட் மொபைல் நம்பர் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா பழைய புக்கில் மொபைல் நம்பர் கொடுத்துருக்கவே மாட்டாங்க. ஸோ அதனால் இப்போ நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கையில் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துக்கலாம். சில பேர் நான் பழைய மொபைல் நம்பர் கொடுத்தேன் மிஸ் பண்ணிட்டேன் அப்படிம்பாங்க. ஸோ மிஸ் பண்ணாலும் பரவாயில்ல, இப்போ கையில் என்ன மொபைல் நம்பர் வச்சுருக்கீங்களோ அந்த மொபைல் நம்பரை கொடுத்துட்டு சென்ட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா ஒரு ஓடிபி போகும். அந்த ஓடிபி போட்டு சப்மிட் பண்ணி உள்ளே போய் நீங்கள் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ பென்ஷனுக்கு அப்ளை பண்ண டீட்டெயில் வந்து அடுத்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பழைய கார்டுக்கு எப்படி உள்ளே போய் பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும்னு தெரிஞ்சிருப்பீங்க. இதுவே புதிய கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதே மாதிரி இங்க டிஸ்பிளே கேமரா இந்த வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா டைரக்டா வந்து பாத்தீங்கன்னா பென்ஷன் அப்ளை நியூ அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ அந்த பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா டைரக்டா உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய நீங்க புதுசா ரிஜிஸ்டர் பண்ணும்போது உங்களுக்குன்னு ஒரு பாஸ்வேர்டு தெரிஞ்சிருக்கும். பாஸ்வேர்டு தெரிஞ்சிருந்தனா உங்களுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர் தான் யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கலாம். இன்கேஸ் பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா கீழே ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ பாஸ்வேர்டை எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிற வீடியோ வந்து போட்டிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்த்து நீங்க பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிட்டு நீங்க இதை லாகின் பண்ணிக்கோங்க. ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுல ரைட் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா இறுதி புதுப்பித்தல் தேதி கொடுத்திருப்பாங்க. அதை பார்த்து செக் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம நீங்க லாகின் பண்ணதுமே வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர்ல காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்தாலே ஒன்ஸ் ரினியூல் பண்ணணும், அப்படி இல்லைன்னா பென்ஷனுக்கு அப்ளை பண்ணணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். பிங்க் கலர்ல இருந்தாலே நம்ம வந்து பாத்தீங்கன்னா இது பென்ஷனுக்கு எலிஜிபிலிட்டி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மேல கிளைம்ல போய் பென்ஷன் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி நம்ம வந்து டைரக்டா உள்ள போய் அப்ளை பண்ணிக்கலாம். சரி, இப்போ டைரக்டா உள்ள போறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ என்னென்ன டேட்டாலாம் கேட்பாங்க, அதெல்லாம் எப்படி ஃபில் பண்ணோம் அப்படிங்கறத நான் சொல்றேன். இப்போ ஃபர்ஸ்ட் பழைய கார்டுக்கு நம்ம உள்ள போகும்போது இந்த மாதிரி தான் வந்திருக்கும். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய டேட்டா வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஃபில் ஆயிருக்கும். இதுல நீங்க எதுவுமே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஸோ ஏதாவது பிளாங்கா இருந்துச்சுன்னா அதை மட்டும் நீங்க ஃபில் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா பாத்தீங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு எல்லாமே அப்லோட் ஆயிருக்கும். இன்கேஸ் வந்து ஒரு சில இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்குமெண்ட் வந்து அப்லோட் ஆகாம இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க வந்து இதே இடத்துல உங்களுடைய ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் கார்டு, அதாவது பழைய நலவரை அட்டையை வந்து பாத்தீங்கன்னா எல்லா பேஜையும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ணி இந்த இடத்துல அப்லோடு பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க தவறாம புதுப்பிச்சிருக்கீங்களா அப்படின்னு கேக்குது. ஸோ இதுல வந்து தவறாம புதுப்பிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு எஸ் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ரேஷன் கார்டு இருக்கக்கூடிய அட்ரஸை நீங்க ஃபில் பண்ணணும். முக்கியமான விஷயம், ரேஷன் கார்டு அட்ரஸ் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சேம் டிஸ்ட்ரிக்டா இருக்கணும். நீங்க அதர் டிஸ்ட்ரிக்ட்ல சேஞ்ச் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். ஸோ சேம் டிஸ்ட்ரிக்ட் இருக்கக்கூடிய அந்த ரேஷன் கார்டோட அட்ரஸை வந்து இந்த இடத்துல ஃபில் பண்ணிட்டு மேல இருக்கக்கூடிய ரேஷன் கார்டை வந்து அப்லோட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேற ஏதாவது ஓய்வூதியம் பெற்றுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்கறாங்க. ஸோ நீங்க வேற ஏதாவது ஓய்வூதியம் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு எலிஜிபிலிட்டி இருக்காது. ஸோ அதனால ஓய்வூதியம் வாங்கல அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு அப்ரூவ் ஆகும். அதனால இந்த இடத்துல நோ அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிஜெக்ட் ஆகும். அதை நீங்க நோ கொடுத்தாலுமே வாங்கிட்டு இருந்தாலுமே அது வந்து ரிஜெக்ட் தான் ஆகும். அதனால கரெக்டா செக் பண்ணிக்கோங்க வாங்குறீங்களா இல்லையாங்கிறத. நெக்ஸ்ட் பேங்க் டீடைல்ஸ். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய பேங்க் டீடைல்ஸ் ஏதாவது சேஞ்ச் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா ஆம் அப்படிங்கறத கொடுத்துட்டு அதோடைய பேங்கோடைய நேம் என்ன நேமோ அதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் உங்களுடைய பிரான்ச் நேம், அக்கௌண்ட் நம்பரை வந்து ஃபர்ஸ்ட் டைப் பண்ணிட்டு அதே அக்கௌண்ட் நம்பர் மறுபடியும் டைப் பண்ணிட்டு MICR கோடு, அதுக்கப்புறம் IFSC கோடு போட்டுட்டு பேங்க் புக் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். நெக்ஸ்ட் கடைசி பேஜையும் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ கடைசி பேஜ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா லாஸ்ட் 3 மந்த் டிரான்சாக்ஷனா இருக்கணும், இல்லைன்னா 6 மந்த் டிரான்சாக்ஷனா இருக்கணும். ஸோ 6 மந்த்துக்கு மேல போச்சு அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு அகைன் வந்து பாத்தீங்கன்னா நியூவா என்ட்ரி போட்டுட்டு அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. அதனால 3 மந்த் டிரான்சாக்ஷன் இருந்தா போதுமானது. அதை வந்து இங்க அப்லோட் பண்ணிருங்க. இன்கேஸ் வந்து நீங்க பேங்க் புக் சேஞ்ச் பண்ண விருப்பப்படல அப்படின்னா அப்படியே விட்டுறலாம். ஒரு சில நேரங்களில் இங்க வங்கியின் பேர் வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் ஆகாம இருந்துச்சுன்னா நீங்க ஆம் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல என்ன பேங்க் டீடைல்ஸோ அந்த பேங்கோட நேமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு சில நேரங்களில் இந்த மாதிரி பிளாங்கா இருக்குது, செலக்ட் ஆகாம இருக்கும். அந்த நேரத்தில் நீங்க ஆம் அப்படிங்கிற கொடுத்துட்டு அந்த பேங்க் நேமை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுடைய போட்டோ வந்து பாத்தீங்கன்னா லைவ் போட்டோ எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ லைவ் போட்டோ எடுத்துக்கோங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா போட்டோவும் சைனும் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும். இந்த இடத்துல போட்டோ சைன் அப்லோட் பண்ண சொன்னாங்கன்னா அப்லோட் பண்ணிருங்க. இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா சைன் போட்டோ வந்து அப்லோட் பண்ண சொல்றாங்க. சோ பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா போட்டோ சைன்ல அப்லோட் பண்ண சொல்லல. சோ போட்டோ சைன் கேட்டுச்சுன்னா அப்லோட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் லைவ் போட்டோ எடுத்துட்டு சப்மிட் பண்ணுங்க. சப்மிட் பண்ணும்போது ப்ரிவியூ காமிக்கும். சோ இந்த ப்ரிவியூ ஒன்ஸ் செக் பண்ணுங்க. எல்லாமே கரெக்டா இருக்காங்கிறத செக் பண்ணாம எல்லாமே கரெக்டா இருந்துச்சுன்னா நீங்க வந்து சப்மிட் பண்ணிட்டீங்கன்னா
உங்களுக்கு அக்னாலஜ் நம்பர் வரும், அதாவது அப்ளிகேஷன் நம்பர். இந்த அப்ளிகேஷன் நம்பர் மொபைல் நம்பரை வச்சு நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிக்கலாம். எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்ணுங்கிற வீடியோ வந்து ஆல்ரெடி போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம செக் பண்ணி பாருங்க. ஒன்ஸ் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அப்ரூவ் ஆயிரும். அப்ரூவ் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த பென்ஷனுக்கு எப்படி அப்ரூவ் பண்ணுவாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கால் பண்ணி அவங்க நேரா விசிட் பண்ண வர சொல்லுவாங்க லேபர் ஆஃபீஸுக்கு. ஸோ அப்போ வந்து உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரிஜினல் டாக்குமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துட்டு போகணும். முக்கியமா பாத்தீங்கன்னா அந்த நலவாரியத்தையும் எடுத்துட்டு போகணும். அங்க அந்த நலவாரி கார்டை உங்ககிட்ட இருந்து வாங்கி வச்சுக்கிடுவாங்க. ஸோ அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு அங்கேயே வெரிஃபை பண்ணி உங்களை அங்கே ஒரு லைவ் ஃபோட்டோ பிடிச்சிட்டு உங்களை வந்து அனுப்பி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணுவாங்க. ஸோ அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு பென்ஷன் அமௌண்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும். ஸோ இப்போ பென்ஷன் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1200 rupees வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறாங்க. 1200 rupees பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் ஆகிட்டே இருக்கும். ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் மாதம் 30ஆம் தேதிக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பென்ஷனுக்கு ஆயில் சார்ட் எடுத்தால் மட்டும்தான் இந்த பென்ஷன் வந்து கண்டினியூ ஆகும். இன்கேஸ் பென்ஷனுக்கு ஆயில் சார்ட் நீங்கள் எடுக்காம விட்டுட்டீங்கன்னா பென்ஷன் கிடைக்காது. ஆயில் சார்ட் எப்படி அப்ளை பண்ணணும்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கோம். அந்த வீடியோ வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வருஷம் ஏப்ரல் மாதத்துலேயும் நீங்கள் ஆயில் சார்ட் எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா சில பேர் நான் சொன்ன டவுட் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அதாவது ஒரு கார்டு வந்து பாத்தீங்கன்னா ரினியூல் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா அந்த கார்டு வந்து எக்ஸ்பைரி ஆயிருக்கும். ஸோ எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 60 ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் அவங்களால ரினியூல் பண்ண முடியாது, பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க கார்டை வந்து கரெக்டாக ரெனியூல் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பழைய கார்டை மிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி வந்து ரெனியூல் பண்ணணும் அப்படின்னா டேரக்டா லேபர் ஆஃபீஸில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு நான் கரெக்டாக ரெனியூல் பண்ணியிருந்தேன், என்னோட கார்டு வந்து மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா அவங்க வந்து ரசீதுக்கு பே பண்ண சொல்லுவாங்க. ஸோ அந்த அமௌண்ட்டை நீங்க பே பண்ணீங்கன்னா அவங்க ஒரு செல்லான் கொடுப்பாங்க. அந்த செல்லானை வச்சு கூட நீங்க அப்ளை பண்ணி இங்க வந்து பார்த்தீங்கன்னா பென்ஷனுக்கு வந்து வாங்க ஆரம்பிச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா 60 ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் நான் புதுசாக அப்ளை பண்ணி பென்ஷன் வாங்க முடியுமாலாம் கேட்பாங்க. 60 ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கார்டு புதுசாக அப்ளை பண்ணவே முடியாது. ஸோ அப்புறம் எப்படி பென்ஷனுக்கு அப்ளை பண்ண முடியும் அப்படிங்கறது தெரிஞ்சுக்கோங்க. இது நியூ கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் சொல்லும் போது இந்த டீட்டெயில் சொல்லியிருப்போம். இப்போ நீங்க எல்லா வீடியோவும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருப்போம். இப்போ நான் சொன்ன தகவல்ல ஏதாவது டவுட் எதுவும் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மறக்காம இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து இந்த மாதிரி நலவரை சார்ந்த சேவைகளை நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு நலவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நலவரை சார்ந்த சேவைகளை உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு இது போன்ற செய்து கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கூட நிர்வாகிகளை ஜாயின் பண்ணிக்கலாம். நிர்வாகிகளை ஜாயின் பண்ண மேல இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.